கேரளாவிலிருந்து எல்லா கழிவுப் பொருட்களையும் இங்க கொண்டு விடுறாங்க. கேரளாவிலிருந்து எல்லா கழிவுப் பொருட்களையும் இங்க தான் கொண்டு குப்பை கொட்டுறாங்க. அது எப்படி இப்போ லாரியில் வருது அப்படின்னா, இங்க உள்ள எல்லா கோரிகளிலையும் திமுக காரங்கள் கமிஷன் வாங்கிட்டு அவ்வளவு கோரிகளையும் நமக்கு கேரளாவுக்கு கொண்டு போறாங்க. அவ்வளவு நம்முடைய கனிம வளங்கள் அங்க போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த வெத்தலாரி வரும்போது அவ்வளவு மருத்துவ கழிவுகள், எல்லாமே மிக மோசமான மருத்துவ கழிவுகள் எல்லாத்தையும் இங்க கொண்டு கொட்டுறான். ஆனா நம்ம முதலமைச்சர் கேரளாவுக்கு போய் ஓணத்துக்கு வாழ்த்து சொல்லார். நம்மள பிரியப்பட்ட பினராயி விஜயனுக்கு என்ற ஓணம் வாழ்த்துக்கள் மலையாளத்தில் போய் அங்க பறஞ்சிட்டு வர்றாரு நம்முடைய முதலமைச்சர். அவ்வளவு தூரம் இன்னைக்கு மோசமா. இன்னைக்கு நம்மளுடைய ஒன்னு தெரிஞ்சுக்கிடுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒன்னு தெரிஞ்சுடுங்க, ஒரு அடுத்த மாநில முதலமைச்சர் நம்ம நாட்டில் அவனுடைய கழிவை கொண்டு கெட்டுறான்னா நம்ம முதலமைச்சர் அதை தட்டி கேட்கணும்ல. அவரு போய் ஓணத்துக்கு வாழ்த்து கொடுத்திருக்கிறார். எங்களுடைய எல்லா தென்காசி மாவட்டத்தில் உள்ள எல்லா கனிமங்களும் போகக்கூடிய இடம் இன்னைக்கு கேரளா. ஏன் நம்ம நாட்டில் அதை பயன்படுத்தலாமே? யாரும் இன்னைக்கு அதை பயன்படுத்தல. ஆனா இங்க உள்ள ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் எல்லாம் காசு வாங்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு மோசமான ஒரு அரசு தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.